ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிஸ் மல்டி ஐடியா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஒர்க் பிஸி அந்த மாதிரி போயிட்டுருக்குது. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம குக்கர் ஹோம் ஃபுட்டை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் பார்த்தீங்கன்னா குக்கர் ஃபுட்டோட ஃபஸ்ட்டு வீடியோ, என்னோடய வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்துட்டு ஆன் பண்ண அன்னைக்கு எப்படி எனக்கு ஆர்டர் வந்தது அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிட்டுருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மேம் இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள், யாருக்கு எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 பேர் பக்கம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் குக்கர் ஃபுட்டு பற்றி எத்தனை வீடியோ போட்டிருக்கணும் அந்த வீடியோக்கு கீழெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக ஒரு வீடியோக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சரி, இதை பற்றின வீடியோ வந்து ஒரு வீடியோலேயே வந்து நம்ம எல்லாமே கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. சரி, இப்போது என்ன டவுட் கேட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க எடுத்தோடனே மேம் இது யார்கிட்ட பேசணும், எப்படி உங்களுக்கு இந்த ஒர்க்கு கிடச்சிது, இதை நாங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்காம அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் மட்டும் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு நான் எப்படி வந்து குக்கரில் ஜாயின் பண்ணேன், எனக்கு அந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம் எப்படி கிடச்சிது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். என்கிட்ட அந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம் இருந்துச்சு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு பின் பண்ணி அனுப்புனேன். அதை பார்த்துட்டு அவங்க பண்ணாங்க, அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, நான் ஒவ்வொரு குக்கரோட அந்த வீடியோ வந்து நான் ஒரு தடவை தான் பார்த்தேன். அதில் எனக்கு பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நான் போய்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுவேன், யார்கிட்ட பேசணுன்றது கொஞ்சம் சொல்லுங்கள், இதில் எப்படி ஜாயின் பண்ணணும், நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நான் மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தேன். அதில் நான் 100 மெசேஜுக்கு மேலே போட்டிருப்பேன். அதுலேருந்து எனக்கு ஒரு ரிப்ளை வந்தது. அது பார்த்திங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் ஃபார்ம் வந்தது. அதை தான் நான் காப்பி பண்ணி அப்படியே வச்சுருந்தேன். அதை தான் இப்போ கேட்குறவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து அதை அனுப்புனேன். அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நான் அதை வந்து ஃபில் பண்ணி நான் சென்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நம்ம அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த அட்ரஸை பார்த்துட்டு நமக்கு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருந்தோன்னே அவங்க எனக்கு 1 or 2 டேஸில் எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு கால் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ஹொசூர் ஜோன்லேருந்து தான் எனக்கு கூப்பிட்ருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு என்னென்னலாம் ஃபுட்டு பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க, என்ன நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எதையாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, என்ன இது அப்படின்றதெல்லாம் கேட்டாங்க. எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன். சரி, ஓகே, நீங்கள் எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கோயம்புத்தூர்னு சொல்லும்போது அப்போ கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கிறவங்க முக்கியமான காண்டாக்ட் நம்பர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணி நான் பேசினேன். அப்போ அவங்க எனக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு FSSAI சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எவ்வளோ நாள் ஆகும் கேட்டால், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும், அதுக்கிடையில் வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் FSSAI சர்டிஃபிகேட் நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்குள்ளேயே எனக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க. வந்துட்டு பார்த்துட்டு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு குக்கர் ஆஃபீஸ்லேருந்து சாம்பிளிங் வந்தாங்க. ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 ஃபுட் ஐட்டம் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரே அளவு தான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன். அவங்க எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் குக்கர் ஜாயின் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு சீக்கிரமே வந்து நடந்தது. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மேம் மணி யாருக்காவது ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மணி ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்களே, அந்த சர்டிஃபிகேட் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு கமிஷன் மாதிரி கேட்பாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 3000 கேட்டாங்க. என்கிட்ட 3000 கிடையாது, நான் 2000 தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதையுமே நான் அப்போ கொடுக்கவே இல்லை. ஏன்னா வீட்டில் டிஸ்கஸ் பண்ணாமல் நம்ம எடுத்தோடனே அமௌண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் போங்க, நான் ஜிபே நம்பர் கொடுங்க, நான் அதில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு எனக்கு சர்டிஃபிகேட் நான் கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே ஆகிடுச்சு, சர்டிஃபிகேட் உங்களுக்கு நாங்கள் இஷ்யூ பண்ணிட்டோம் அப்படி சொன்னாங்க. அதை வந்துட்டு நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். நானே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணேன். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2000 நான் கொடுக்கல, 1000 தான் கொடுத்தேன். அதுவே கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசனை வந்து. சரி, ஓகே, நமக்கு சீக்கிரமே பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றதுனால நான் கொடுத்துட்டேன்.
அவ்வளோதான். இவ்வளோதான். நம்ம வேறு அமௌண்ட் பெருசாலாம் கேட்டாங்கன்னா யாரும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு 100 ருபீஸோ என்னமோ தான் வரும். அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். நான் பர்சனலாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் எடுக்கும்போது என்ன சர்டிஃபிகேட் எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியவே கிடையாது. நம்ம ஏதோ ஃபுட்டு மட்டும் தான் செய்ய போகிறோம், அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் போல் இது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணேன். நார்மலாக ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு நான் 6 மந்த் ஆகிடுச்சு ஜாயின் பண்ணி. இன்னும் 6 மந்த்தில் நான் வந்துட்டு ரெனியூவல் பண்ணணும். நீங்கள் புதுசாக FSSAI சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டேட் லைசன்ஸாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு மட்டும் பண்ணலை, பேக்கிங் ஐட்டம்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் குக்கரில் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து எனக்கு ஐடியா வந்துட்டு சோஷியல் மீடியா வழியாகவும் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லைசன்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும். இப்போ நான் அடுத்து 6 மந்த்தில் நான் ரினியூவல் பண்ணும்போது நான் ஸ்டேட் லைசன்ஸாக எடுத்துக்குவேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்க, புதுசாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரே வேலையாக வந்துட்டு நீங்கள் ஸ்டேட் லைசன்ஸ் எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சேல்ரி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 70% வந்து நமக்கு வரும், 30% வந்து குக்கர் டீம் ஷேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஓகேவா, உங்களுக்கு போதுமானதாக இருக்கான்னா கண்டிப்பாக போதுமானதாக இருக்குது. ஏன்னா நம்ம தான் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பொருளும் என்னென்ன விலைக்கு போகுது அப்படின்றத பார்த்து நம்மளோட உழைப்பு இருக்குது, நம்மளோட ஹைஜீனிக் இருக்குது, எல்லாமே சேர்த்து வச்சு தான் நம்ம ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரியில் பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்ப ஹையாகவும் நம்ம வந்துட்டு வச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க ஃபுட்டு வாங்குறவங்களுக்கு தெரியாது நமக்கு 70 வருது, குக்கர் ஷேர் வந்து 30 போகுது. அதெல்லாம் வந்து அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இவ்வளோ மணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதையும் வந்து நம்ம கஸ்டமர் சைட்லேருந்து நம்ம யோசிக்கணும், இவ்வளோக்கு இது ஒர்த்தா அப்படின்றத நம்ம அதையும் யோசிக்கணும். அதே மாதிரி நமக்கும் நஷ்டம் ஆகிடக்கூடாது. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு அமௌண்ட் போடணும். இது வீக்லி டியூஸ்டே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. நெட் அமௌண்ட்டு தான் அதிலே நமக்கு ஏறிடும். கரெக்டாக ஏறிடுமானா கண்டிப்பாக கரெக்டாக ஏறிடும். அப்படி இல்லை டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாவது சர்வர் டவுன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுநாள் காலையில் நமக்கு ஏறிடும். நமக்கு மறுநாள் ஏறும் அப்படின்றத வந்து நமக்கு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. நைட்டுக்குள்ளே 8 o'clock நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, சர்வர் டவுனாக இருக்குது, உங்களுக்கு காலை ஏர்லி மார்னிங்குள்ளே அமௌண்ட் ஏறிடும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லிவிடுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, மேம் இது ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டு அப்புறம் வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இருக்கும். அது நமக்கு பெரிய எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக ஆனால் ஒன்றுனா அந்த கமெண்ட்டு நம்ம படிக்கிறது தான். எனக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் வந்துன்னா கண்டிப்பாக வந்திருக்குது. நான் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபுட் பிஸ்னஸ் அந்த இதுக்குள்ளே போயிட்டு ஒரு 10 ஃபுட்டு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் நெய் அப்பம் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து லைட்டாக ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, டேஸ்ட் நல்லாவே இல்லை, இந்த கிச்சனுக்கு போகவே போகாதீங்க, ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்க. பிக்சர் வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க, கூகுள் பிக்சர் வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் குக்கர்லேருந்து சொல்லியிருந்தாங்க, ஒரிஜினல் பிக்சர் தான் நீங்கள் போடணும், கூகுள் பிக்சர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் பிக்சர் போட்டோம். அதில் ஒன்றுமே இல்லைங்க, ஸ்வீட் மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கே அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ வீட்டில் சொன்னாங்க, எல்லாமே வந்து பாசிட்டிவாகவே வராது, நெகட்டிவ் கமெண்ட்டும் வரதான் செய்யும், எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு குக்கர் டீம்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது எல்லாமே ஒரே மாதிரி வராது, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகிடுச்சுன்னா, நெகட்டிவ் கமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஆர்டர் வைஸும் நிறையா வரவே ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்டு நிறையா வரும். ஒரு கமெண்ட் அப்படி வந்துச்சுன்னா நமக்கு 5-6 இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்டு தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மீல்ஸுக்கு எனக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்திருந்தது. அதுக்கு எப்படி வந்திருந்ததுன்னா, ஃபிஷ் வந்துட்டு சின்ன பீஸாக வச்சுட்டிங்க, இன்னொன்று வந்து ப்ரோக்கன் பீஸாக வச்சுட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மணி கொடுக்குறவங்க, நான் அதில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஃபிஷ் மீல்ஸ்க்கு நான் 270 பே
வாங்கிட்டுருக்கேன். அது குக்கர் ஷேரிங் போக எனக்கு 189 எனக்கு வந்து கிரெடிட் ஆகும். அதில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஃபிஷ் அந்த கிரேவி குழம்புக்கு வந்துட்டு நான் ஒரு 2 பீஸ் கொடுப்பேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா 3 பீசஸ் கொடுப்பேன். 3 பீசஸில் ஸ்மால் பீசஸாக இருந்துச்சுன்னா 3 பீசஸ் கொடுப்பேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 2 கொடுப்பேன். அப்படி தான் நான் கொடுத்துருந்தேன். எனக்கு அந்த கமெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் 2 தான் கொடுத்துருக்கீங்க, 2லேயும் 1 ப்ரோக்கன் பீஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு குக்கரில் இருந்துட்டு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வீட்டுக்கு வாங்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம், வீட்டுக்கு வாங்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பார்த்து ஒரே மாதிரி பீசஸாக வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயே சின்ன பீசஸ்னால் நீங்கள் குழம்புக்கு போட்டுக்கோங்க, ஃப்ரை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே மாதிரி பீசஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்கினேன். அதுலேருந்து எனக்கு ஃபிஷ் மீல்ஸ் அந்த அதுலேருந்து வந்து எனக்கு ஒவ்வொன்றே நான் கற்றுக்கிட்டேன். இப்படி தான் கற்றுக்கிட்டேன். சரி, அதை நான் எப்படி பர்சனலாக நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணணும் நான் அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வேறு இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட் வரும். அதுக்கப்புறம் சால்ட்டு, சில பேர் சால்ட்டு வந்துட்டு நிறைய சாப்பிடுவாங்க, சில பேர் கரெக்டாக சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். எனக்கு வந்து ஸ்பைசி கம்மியாக போடுங்க, ஸ்பைசி அதிகமாக வேணும், ஆயில் கம்மியாக வேணும், அதெல்லாம் வந்துடும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் குக்கர் டீம்லேருந்து நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அப்புறம் இன்னொருத்தவங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் நான் எதுவுமே சொன்னது கிடையாது, இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு 2 மந்த்ஸுக்கு பார்த்திங்கன்னா பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர்ஸ் 3 ஆர்டர்ஸ் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணி 6 மந்த் ஆகிடுச்சு. என்னோடய கிச்சனும் கொஞ்சம் ரீச் ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸும் எல்லாருக்கும் ஓகே பிடிச்சிருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு 6 to 8 ஆர்டர்ஸ் நான் வந்து எடுத்துருவேன். வீக்லி பார்த்திங்கன்னா 5,000 to 6,000 6 above கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நான் கிச்சன் லீவ் பண்ணாமல் எடுத்தேன்னா இன்னுமே அதிகமாக வரும். நான் கிச்சன் அப்பப்போ ஒரு 1 hour 2 hour ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏன்னா முடியாது இல்லையா, ரொம்ப நேரம் காலையிலேருந்து நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஆள் தான், நான் ஒரு ஆள் வந்து கிச்சன் சமைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், வீட்டை பார்க்கணும், குழந்தை பார்க்கணும், எல்லாமே இருக்குது இல்லையா. அதனால் கொஞ்சம் நேரம் நான் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்புறம் குட்டீஸ் வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, அவங்கள ஒரு 1 hour கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வருவேன். அப்பப்போ நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாளைக்கானது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஷெட்யூல் பண்ணிவிடுவோம். ஒரு 5-6 நாளைக்கானது நாங்கள் ப்ரீ ஷெட்யூல் பண்ணிடுவோம். இப்போ காலையில் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் வருது அப்படின்னா முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ப்ரீ ஆர்டரில் போட்டுருவோம். ப்ரீ ஆர்டர் போனால் அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே இது நாளைக்கு வந்து ப்ரீ ஆர்டரில் இருக்குது, நம்ம முதல் நாளே கொடுத்துடலாம்னு நமக்கு முதல் நாளே கொடுத்துருவாங்க. ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா காலைல 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு, ஏன்னா 7 மணிக்கெலாம் டெலிவரி கொடுக்கணும், 4 மணிக்கெலாம் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும், எந்திரிச்சு சமைப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி எனக்கு வந்து 9:30 வரைக்கும் தான் கிச்சன் வந்துட்டு இருந்தது நைட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 10:30 வரைக்கும் இருக்குது, நம்ம கிச்சன் இருக்குது, ஒரு 2 கிச்சன் பக்கம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நைட்டு 11:30 மணி வரைக்கும்லாம் ஆர்டர் முடிச்சிருக்கேன், போயிட்டுருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம மணி பார்த்துட்டோம், மணி ஓகே நமக்கு ஓகேவாக இருக்குது, நம்ம கஷ்டப்படுறோம், மணி வருது, நம்ம ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு நம்ம போயிட்டுருப்போம். இதுதான், வேறு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வேறு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? ஓகே, இதுதான் கொடுத்துருந்தாங்க. நான் இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துட்டு நான் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 or 2 டேஸில் உங்களை காண்டாக்ட் பண்ணிவிடுவாங்க. கரெக்டான அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா வேலை இருக்கிறதுனால வீடியோவும் கரெக்டாக போஸ்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ அப்பப்போ வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.